இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான சுவையான மரச்சினி வடை தான் பார்க்க போகிறீங்க. அப்புறமா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் பார்ப்போம். ஒரு மீடியம் சைஸ் மரச்சினி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். கிழங்கு வாங்குறப்ப நல்ல கிழங்கா வாங்கிக்கோங்க. இப்போது இதை நல்லா நான் மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் சேர்க்கக்கூடிய கலவைகள் என்னென்னலாம் பார்ப்போம். ஒரு ஆனியன் நான் மீடியம் சைஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கறிவேப்பிலை தேவையான அளவு. இஞ்சி பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் தள்ளி எடுத்து வச்சுருக்கேன். பெப்பரும் அதே மாதிரி 1/2 ஸ்பூன் தள்ளி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 1 எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு கூட 1 பை 1 போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் கிழங்கு குக் பண்ணுறப்பவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி தான் குக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது பிசைகிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு பிசைச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பசையாக ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கும். தென் 1 ஸ்பூன் அரிசி மாவு. இப்போது நான் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். நான் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு உங்களுக்கு காட்ட முடியலை. ஸோ நீங்கள் கையில் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கொஞ்சம் பசத்தன்மையில் இருக்கனால கொஞ்சம் பிசைறதுக்கு வராது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடை போல் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். இந்த மாதிரி போடுறப்ப மேலே வரும். அப்போ நல்லா சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம 1 பை 1 வடையை போட்டு எடுத்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. போட்டு கிளறிட்டே இருக்காதீங்க. ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. அது மரச்சினியில் பண்ணுறது. நீங்கள் நார்மல் பருப்பு வடை, பஜ்ஜி, உள்ளி வடை செஞ்சுருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.